நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கருணையின் கரங்கள் என்ற ஜோசுவா டிவியினுடைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரமபிதாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் விளம்பித்தாரும். சுயமான எந்த வார்த்தையும் அடியின் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வெளிச்சத்திலே விசுவாசிகளின் கடமை. சொல்லுங்க, வெளிச்சத்திலே விசுவாசிகளினுடைய கடமை. இரவிலே நாம் எதை செய்தாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் பகலில் நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக தெரியும் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இந்த காலையிலே வெளிச்சத்தில் விசுவாசிகளுக்கு என்னென்ன கடமை இருக்கிறது என்று 7 காரியங்களை இந்த நாளிலே ஜெபத்தோடு நாம் இதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1, வெளிச்சத்தில் விசுவாசியினுடைய கடமை என்பது ஆராதனை. என்னது? ஆராதனை. இந்த நல்ல நாளிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமங்களின் புத்தகத்தினுடைய ஒரு ஆழமான வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம வாசித்தோம். இந்த 2 நாளாகம புத்தகத்தினுடைய சில ஆழமான வார்த்தைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் முகவுரையாக உங்களுக்கு சொல்கிறேன். 1, 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் வசனம் வர, அதிகாரம் வர பைபிள் படிப்பிக்கிற ஒரு பெரிய மறைபொருள் இருக்கிறது. என்னன்னா, சாலமோன் எப்படி ராஜ்யத்தை ஆண்டான். கவனிங்க, சாலமோன் எப்படி தன் ராஜபாரத்தை இளமையிலே நடத்தினான், எப்படி தேவாலயத்தை கட்டினான், எப்படி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான் என்ற ஆழமான காரியத்தை 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை மிக தெளிவாக அவனுடைய ஆட்சியை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரை படிக்க சொல்ல, இந்த சாலமோன் ராஜாவுக்கு பின்பு ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது. யூதாவென்றும் இஸ்ரவேல் என்றும் வேர்பிரிக்கப்பட்டது. அந்த நாட்டை யாரெல்லாம் எந்த ராஜாக்கள் ஆண்டார்கள் என்ற ஒரு பெரிய விளக்கத்தை 10ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரை உள்ள வரலாறு நம்மை படிப்பிக்கிறது. அடுத்து பெர்சியாவிலே சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலர்களை நாடு திரும்பவும் மறுபடியும் ஆலயம் கட்டக்கூடிய
ஒரு ஆழமான காரியத்தை இந்த 2 நாளாகம புத்தகம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் விசுவாசிகளே, வெளிச்சத்தில் விசுவாசிக்கு என்ன கடமை இருக்கிறது என்று ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு கைமாறி கொடுப்பதற்கு ஜெபத்தோடு நான் இந்த இடத்திலே நிற்கிறேன். வாசித்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 2 நாளாகமங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒருமித்து பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திர பண்ணி பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிப்புகளை, தாளங்களை, கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பிட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை என்ன செய்துட்டாம்? ஆலயத்தை நிரப்பிற்று. இஸ்ரவேலர்களை தேவன் ஒரு நோக்கத்திற்காக அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர் புறப்பட பண்ணி அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி, அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி, அவர்களுக்கு தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து இப்போ ராஜாக்கள் கையில் இந்த ஜனங்களை கொண்டு விட்டிருக்கிறாரு. அப்போ ஜனத்தினிடத்திலிருந்து கர்த்தர் விரும்புகிறது காணிக்கை அல்ல, தசமபாகம் அல்ல. உங்களிடத்திலிருந்து விரும்புகிறது தேவன், நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எப்படி ஒருமித்து ஏக சத்தமாய் கீத வாக்கியங்கள் முழக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஆடி பாடி தேவனை துதித்தார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பிற்று. இன்னைக்கு இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் விரும்புகிறது நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? அவர் நல்லவர். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, எனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் சுகபத்திரமாய் பாதுகாத்தார். அப்படி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆலயத்தில் என்ன நடக்கும்னா, உங்கள் ஆசாரியனாகி உங்கள் போதகர் நிற்கிற இடமும் நீங்கள் இருக்கிற இடமும் தேவனுடைய கரம் அங்கே இறங்கி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் இறங்கி ஆலயம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாய், நீ கர்த்தரை ஆராதிக்கிறாய். ஆனால் இந்த 2 நாளாகம புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 13-14 வசனத்தில் சொல்லப்பட்ட ஆலயத்தில் ஆராதனையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை தேவாலயத்தில் நிரப்புகிறதா என்று நாம் நம்மை சோதித்து, நாம் எப்படி ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட ஆராதனை நமக்குள்ள இருக்கிறதா என்று நாம் நம்மை சோதித்தறிந்து, வெளிச்சத்தில் விசுவாசிக்குள்ள கடமை, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் ஆராதித்தால் மாத்திரம் போதாது, அந்த ஆராதனைக்கு உகந்தவர்களாக எப்படி ஆராதித்தோமோ வாழ்க்கையும் நாம் அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்னில் உங்களில் விரும்புகிறார். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே. யோவான் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, உலகத்தில் யாராயிருக்கிறேன், நான் ஒளியாயிருக்கிறேன் என்றார். கவனமாக நீங்க இரண்டாவது பார்க்கணும். 2, வெளிச்சத்தில் விசுவாசிய கடமை அருட்பணி ஆற்ற வேண்டும். சொல்லுங்க, அருள்பணி ஆற்ற வேண்டும். நல்ல கவனிங்க, நல்லதை செய்யணுமா? என்ன செய்யணுமா? நல்லதை செய்யணும். இன்னைக்கு நம்ம நல்லதை செய்யதை விட்டு விட்டு
எங்கெங்கெல்லாம் குழப்பத்தை உண்டாக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் பிரச்சனையை உருவாக்க வேண்டுமோ அங்கே நாம் முற்படுகிறோம். இங்கே இயேசு சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கு மட்டும் இயேசு நான் என்னை அனுப்பியவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. நான் உலகத்துக்கு யாரா இருக்கிறேன்? இயேசு சொல்லுகிற ஒளியா, ஐ ஆம் த லைட். நான் வெளிச்சமாக இருக்கிறேன். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவன் பிறவியிலே குருடனாய் இருக்கிறான். அவர் இதை சொல்லி அந்த வார்த்தையோடு விடல. இப்ப நம்மள வார்த்தையில வாஜகம் அடிப்போம். வீட்டில் யாராவது மரித்து போனால், உறவுகள் யாராவது, நண்பர்கள் யாராவது மரித்து போனால், யார் பார்க்காட்டே உங்களை நான் பார்ப்பேன். அன்னைக்கு சொன்னது அது கழிஞ்சு வீட்டுக்கே திரும்பி பார்க்க மாட்டோம். இது உலகம், சகஜம். ஆனால் இயேசு நற்கிரியைகளை, அருட்பணியை எப்படி செய்கிறான்னா, மண்ணில் துப்புதாரு. என்ன துப்புதாரு? மண்ணில் துப்பி அந்த மண்ணை குழச்சி ஒருவனுடைய 2 கண்களிலும் பூசுகிறார். ஒரு பார்வை இல்லாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கேள்வி அறிவு இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கையும் காலும் இல்லாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்காக நம்ம இறங்குகிறோமா? அவங்களுக்கு உதவி செய்கிறோமா? அவர்களோடுக்கு நம்ம போல உழைக்கிறதற்கு பலம் இல்லாமல் உழைச்சதை என்னதுக்கெல்லாமோ விரயம் செய்கிறோம். அவர்கள் மேலே நம்ம கண்கள் போச்சா? அவங்க மேலே மனஸ்தாபப்பட்டோமா? இயேசு அருட்பணி செய்தார். அதால் வெளிச்சத்தின் விசுவாசியுடைய கடமை, நீங்கள் அருட்பணி ஆற்ற வேண்டும். இயேசு 2 கண்ணில் அந்த தன்னுடைய உமிழ்நீரால் அந்த துப்பி சேருண்டாக்கி, மண்ணில் சேருண்டாக்கி அவன் கண்ணில் பூசி சொல்றார், நீ சீலோவானில் போய் என்ன செய்? கழுகு. அவன் கழுகிற மாத்திரத்தில் அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவனை பார்த்து ஆட்கள் சொல்றாங்க, இவன் குருடனாக அல்லவோ இருந்தான், இப்ப பார்வை அடைந்து விட்டான். இன்னைக்கு நீங்க நான் அப்படி அருட்பணி செய்கிறோமா? அல்லேலூயா. அப்படி அருட்பணி செய்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அப்படி அருட்பணி செய்தார் இயேசு. இயேசு நமக்கு ஆராதனையில மாடல். அவர் ஆராதனைக்கு மாடலாக இருந்தார். அவர் ஓய்வு நாள் தோறும் ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதித்தார். சபையில் நடக்கிற தப்ப சுட்டி காண்பித்தார். சபையில சாட்டை எடுத்து விற்கிறவனையும் விலை சாட்டுகிறவனையும் ஆலயத்திலிருந்து புறம்பே தள்ளினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ வெளிச்சத்தின் விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்றால் நீ சில கடமை செய்யணும். நீ 1 ஆராதிக்கணும், 2 நீ அருட்பணி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். 3ஆவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளலாமே. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் தள்ளிவிட்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? போராட்டம். இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், இரவு சென்று போயிற்று. அல்லேலூயா. ராத்திரில நீங்க தூங்குனீங்களா? நீங்க வீட்டில் சமாதானமா இருந்தீங்களா? வெளியில யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பகல் சமீபமாயிட்டு, காலையில் வெளுத்து வர சொல்ல நீங்க கதவு திறக்காட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை தட்டுவாங்க, இவ்வளவு நேரம் ஆயிட்டு வீடு திறக்கலன்னு சொல்லுவாங்க. பகல் சமீபமாயிட்டு, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நம்மை விட்டு தள்ளிவிட்டு. என்னதான் அந்தகாரத்தின் கிரியைகள்? அல்லேலூயா. அந்தகாரத்தினுடைய கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்யணுமா? சோத்திரம். நேற்றுக்கு ஒரு வீட்டில் நாங்கள் ஒரு காரியமாக போயிருந்தோம். அவங்க சில காரியங்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, எல்லாம் செய்திருக்கீங்க. ஆனால் காதல கிளத்தது அல்ல விசுவாச வாழ்வை. ஆமே.
கிளத்த வேண்டியது ரொம்ப. வாயை ரொம்ப பேசணும்னா வாயை அடக்கிறதுக்கு படிப்பிக்கிறது இந்த பைபிள். பொய் சொல்லக்கூடாது என்று படிப்பிக்கிறது இந்த புஸ்தகம். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று படிப்பிக்கிற இந்த புத்தகம். கணவனை நேசிக்கணும், கணவனுக்கு பணிவிடை செய்யணும் படிப்பிக்கிற புஸ்தகம். ஒரு ஊழியக்காரனை எப்படி கனமள வேண்டும், ஒரு சபையில போனா எப்படி ஆராதிக்க வேண்டும், சபையினுடைய சட்ட திட்டங்களை எப்பொழுது மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரே புத்தகம் இந்த புத்தகம். ஆதலால் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், வெளிச்சத்தின் விசுவாசிக்குள்ள கடமை என்னன்னா நல்ல போராட்டத்தை போராடணும். நமக்கு முன்ன வாழ்ந்த பரிசுத்தவான்களை சொல்லுதுன்னு தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, செருப்பு கூடி போட மாட்டாரு. எப்படி ஊழியத்துக்கு வந்தாரோ அவர் தன்னுடைய ஊழியத்தை தன் ஆண்டவரிடத்தில் போவதற்கு வரையிலும் அவர் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். நீ நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுதாங்க? சர்ச்சுக்கு போறவங்க ரொம்ப போய் சொல்லுதாங்க. என்னென்ன பிரச்சனை எல்லாம் உண்டோ அவளும் செய்து யாரு? விசுவாசி தான் செய்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வீட்டில இருந்து நீங்க வாகனத்தில் வந்தாலும் நடந்து வந்தாலும் 1000 கண்கள் உங்களை பார்க்கிறது. நமக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை 2 பேர் தெரியணும், 10 பேர் தெரியணும். இதா பைபிள் சபை படிப்பிச்சு கொடுக்கிறது, இதா நீங்கள் வேதம் வாசிக்கிற பைபிள் படிப்பிச்சு கொடுக்கிறது. இல்ல சகோதரா, இல்ல சகோதரி, நீங்கள் சாட்சியான வாழ்க்கை, வெளிச்சத்துல போராடுகிற வாழ்வு. அதான் ஒரு பக்தன் பாடுனா, உடலை ஒடுக்கணும். என்ன செய்யணும்? என்னத உடலை ஒடுக்கணும், வாயை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. வாயை கட்டணும். நமக்கெல்லாம் வீட்டில் அடுத்த வீட்டுக்கு போகாட்ட நமக்கு என்னது கிடைக்காது? தூக்கமே வராது. அடுத்த வீட்டுக்கு போகாட்ட தூக்கம் வராது. ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறார், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள் நம்ம என்ன விடணும்? தள்ளி விடணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற அந்தகார கிரியைகள் நம்மை விட்டு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த 4வதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். ஆவியின் கனி நீதியிலும், கரங்களை தட்டி, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும். ஹலோ, இந்த 4 சுவருக்குள்ள எல்லாரால ஆராதிக்க முடியும் தெரியுங்களா? இந்த 4 சுவருக்குள்ள எப்படியெல்லாம் செய்கை காட்டி கையை தூக்கி கண்ணீர் வடிச்சு நம்ம ஆராதிக்க முடியும்? அதல்ல விசுவாச வாழ்வு, அதல்ல கிறிஸ்தவம். இந்த 4 சுவருக்குள்ள வர சொல்ல இங்க வருகிற விசுவாசி தான் உங்களை பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? ஆனால் ஆவியின் கனி நடத்த, நம்முடைய நடக்க, என்னது நடக்க. இந்த பைபிள் சொல்லுது ஆவியின் கனி. சொல்லுங்க. 9 காரியங்களை கர்த்தர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிற சாந்தம், அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். சகோதரமாரே, இந்த நிலையில நம்ம நடக்கணும். ஆமென். அதனால் வெளிச்சத்தின் விசுவாசியுடைய கடமை ஆவியின் கனி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வருஷத்துல ஒரு சபைக்கு, சபையில மாத்திரம் கிடைக்கிற பிரசங்கம் எத்தனை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 52 ஞாயிற்றுக்கிழமை. சில வருடத்தில் அது 53 ஆகுகிறது. அப்ப 53 ஞாயிற்றுக்கிழமை, 53 வெள்ளிக்கிழமை உண்டு, 53 சனிக்கிழமை உபவாச கூட்டம் உண்டு, இதுக்கடையில் சிறப்பு கூட்டம் உண்டு.
இதில் சபையில் உங்களுக்கு விதைக்கிற விதை எவ்வளவு பெரிய விதை தெரியுமா? இதை விதைச்சாலும் நான் அப்படி தான் பாஸ்டர் இருப்பேன், நான் புருஷனுக்கு அடங்க மாட்டேன், நான் மனைவிக்கு அடங்க மாட்டேன், நான் சபைக்கு அடங்க மாட்டேன், யாருக்கும் அடங்க மாட்டேன், நானே ராஜா நானே மந்திரி. இந்த பைபிள் சொல்லுகிறது ஆவியின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இங்க தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த காலையிலே ஆவியின் கனி சகல நற்குணத்தில், உங்களை நற்குணத்தில் நடத்துமா? என்னதான்? அல்லேலூயா. நற்குணத்தில் நடத்தும். நமக்கு நற்குணம் இருக்கிறதா? 2, நீதியிலும். என்னது? நீதியில். உங்கள் கணவர் ஒரு வேலைக்கு போகிறவராயிருந்தா உங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய நீதி, அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். அவருக்கு என்னதெல்லாம் செய்து கொடுக்கணும்? காலையில் டிஃபனும், வேலைக்கு போகிறவர் தான் மதிய சாப்பாடும், அவருக்குள்ள சகலத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு யார் மேலே? ஒரு மனைவியினுடைய பொறுப்பு. அது கழிந்து. அல்லேலூயா. அடுத்தது கணவனுடைய கடமை. மனைவி பலவீனப்படும் பொழுது, மனைவி வியாதிப்படும் பொழுது, மனைவி சோறும் பொழுது, சோர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு பணிவிடை திருப்பி செய்யணும். அல்லேலூயா. இது நற்கிரியையிலும். அடுத்து உண்மை. என்னதான்? அல்லேலூயா. என்னதுல? இன்னைக்கு நம்ம எல்லாத்திலும் உண்மையாக இருக்கணும். என்னது? எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு என்னுடைய இந்த வளர்ச்சிக்குள்ள காரணம், உங்களை ஏமாத்திடலாம். உங்களை எல்லாரும் ஏமாற்றலாம், மற்றவரை ஏமாற்ற முடியாது. அவர் சகலத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களில் என்னில் நடத்துதலில், நடக்கையில் நம்ம மாதிரியாக இருக்கணும் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உங்கள் நடக்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 எடுத்துக்கொள்ளுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளிலே நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்களா? 5 சாட்சியான வாழ்வு. என்னதா? சாட்சியான வாழ்வு. அல்லேலூயா. கேட்குறீங்களா? விசுவாசியே, தேவ பிள்ளையே, நீ காதல கலத்துனதல்ல வாழ்வு. அல்லேலூயா. நான் ரொம்ப பேரை பார்த்துட்டேன். 25 ஆண்டுகள் தமிழகத்தில் கர்த்தர் பணியை செய்திருக்கிற ரொம்ப பேரை பார்த்துட்டேன். ஆனா கிறிஸ்தவம் என்ன என்பது கோணலும் மாறுபாடுமான. என்னதான்? எங்க கோணல் இருக்கு? இப்போ உங்க கை கொஞ்சம் லைட்டா வளைஞ்சிருந்துன்னா அதை டாக்டர்கிட்ட கொடுத்து அவருடைய ஆப்ரேஷன் பண்ணி இதை கிளியர் பண்ணதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? முகத்துக்கு என்னென்ன கிரீம் இருக்கோ அவ்வளவுத்தையும் போடுதோமே. அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. ஊர்ல உள்ளவங்க என்னென்ன தப்பெல்லாம் உண்டோ அவ்வளவெல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, அவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல. ஆனா சபையே, விசுவாச குடும்பமே, கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு முன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று பிரசங்கிக்கிற ஒரே புஸ்தகம் இந்த புஸ்தகம் தான். என்னதெல்லாம் எப்படி இருக்கணும் அது சொல்லுது? குற்றமற்றவர்கள். என்னதான்? நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். என்னது? குற்றமற்றவர்கள். அடுத்தது கபடற்றவர்கள். என்னது? கபடற்றவர்கள். மாசுனா குற்றம்னு அர்த்தம். குற்றமற்றவர்களாய். அடுத்தது இந்த நல்ல நாளிலே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் தேவனுக்குள் மாசற்ற பிள்ளைகளாகும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல். சோத்திரம்.
அப்படிப்பட்ட நிலையிலிருந்து சபையாகி நீங்களும் நானும் சாட்சியாய் வாழணும். ஆமென் சொல்லுங்க. யாரா மாறணுமா? சாட்சியாய் மாறணும். கடைசியாக தேவ பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் நாம் இரவுக்கு சோதரம். எல்லாரும் பாருங்க பாருங்க. அடுத்த 2வது சொல்லித்தரேன் அத. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்துக்கொண்டு என்னதான் இருக்கணுமா? அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யாரா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். இந்த பச்சோந்தன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது பச்சை மரத்தில் போனால் பச்சை கலரில் மாறிடும். காஞ்ச மரத்தில் போய் அது இருந்துச்சுன்னா யாரை மாறிடும்? அந்த காஞ்ச மரத்தை போல் ஆயிரும். சோப்பு கலரில் ஏதாவது ஒரு இலை இருந்தனா அது என்னதாயிரும்? நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் ஆகும். இந்த பைபிள் சொல்லு, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. யாரா? இரவில் இன்னைக்கு தான் லைட்டெல்லாம் வந்துச்சு, இன்னைக்கெல்லாம் தான் டார்ச் வந்துச்சு. ஒரு காலம் பந்தம் இருந்தது, அதெல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட்டை வெளிச்சத்தை மாறி பகல் மாறி லைட்டை டெக்னாலஜி பண்ணிடலாம். ஆனால் எங்கே ஒரு ஏரியா கடந்து நீங்கள் வெளிச்சத்தில் கொண்டு வர முடியாது. இந்த பைபிள் சொல்லுது, நீங்கள் யாராக இருக்கிறீர்களா? இரவுக்கும் இரவு போல உள்ளவர்களாய் நீங்கள் மாறக்கூடாது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிவுள்ளவர்களாக இருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திருக்க. ஏன் தெளிவுள்ளவராக இருக்கணும்னா, நீங்கள் கூடி போனால் 80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசு. 80 வயசு கழிஞ்சு இந்த உலகத்தை நம்ம எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை 100. இப்போ லேட்டஸ்ட்டு எனக்கு கிடைச்ச தகவல், 124 வயசு உள்ள ஒரு ஆள் இந்தியாவில் ஜீவிச்சிருக்கிறார். எத்தனை வருஷம்? எத்தனை வயசு? 124 வயசு. ஹையஸ்ட் ஆயுசு உள்ளவர் ஒருவர் நம்ம இந்தியாவில் இன்னைக்கு வாழ்ந்தார். 124 போயிட்டுனா உங்களுக்கு எல்லாரும் வச்சு சிறதான். அதனால் 80 வயசு போச்சுல கர்த்தர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே எனக்கு 10 கூட்டி கொடுத்துருக்கிறீரு, அந்த 10க்கு மேலே நான் ஒவ்வொரு நாளும் யாருக்கும் இடரல் இல்லாமல் இருந்தால் சோத்திரம். அல்லேலூயா. மருந்தும் விருந்தும் 3 நாள். அதனால் இன்னைக்கு வெளிச்சத்தில் விசுவாசிக்குள்ள கடமை 7 சொல்லியிருக்கிறேன். கவனிங்க. 1 கூடி அதை திருப்பி சொல்ல போகிறேன். 1, நீங்கள் ஆராதிக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவாலயம் அவருடைய மகிமையினால தேவாலயம் நிரப்பப்பட வேண்டும். நமக்குள்ள பாரங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இந்த ஆராதனைக்கு வர சொல்ல ஃப்ரீயாக உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் போகணும். நீங்கள் இங்கே இயேசுவை பார்க்க வேண்டும். நீங்கள் இயேசுவை பார்க்கணும். 2, நீங்கள் அருட்பணி செய்யணும். என்ன செய்யணும்? என்ன பணி? அருட்பணி செய்யணும். இயேசு என்ன செய்தார்? கண்ணு தெரியாதவனுக்கு என்ன செய்தார்? தன்னுடைய உமிழ்நீருக்கு எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அதை செய்தார். 3, நல்ல போராட்டத்தை. என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். ஆமென். 4, நம்ம வாழ்வில் நல்ல நடத்தை. என்னது? நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கமாக நடக்க கர்த்தருக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் காத்திருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? காத்திருக்க வேண்டும். 6 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பகல் பொழுதிலே மிக தெளிவாக கர்த்தர் உங்களை போதித்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பிடிக்கணும். இந்த வசனத்தில் நீங்கள் வளரணும். இந்த வசனத்துக்குள் நீங்கள் வேரூண்ட வேண்டும். நீங்கள் வெளிச்சத்தில் இந்த கடமைகளை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு என்னதெல்லாம் கடமை செய்கிறீங்களோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 6 காரியத்தை நீங்கள் இந்த கடமைகளை கையாண்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் உண்மையான விசுவாசி.
நீங்கள் தான் உண்மையான விசுவாசி. அப்படி நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய வார்த்தையை தந்தீர். வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.